இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். அமைச்சர் ஹனாயோ கணவர் ராமச்சந்திரன் முனியாண்டிக்கு சிலாங்கூர் மாநில அரசு குத்தகை அதிரடியாக தொடங்கியது. SPRM விசாரணை. இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹனாயோவின் கணவர் ராமச்சந்திரன் முனியாண்டிக்கு சிலாங்கூர் மாநில அரசாங்கத்தின் போக்குவரத்து குத்தகை வழங்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM விசாரணையை தொடங்கியுள்ளது. அமைச்சர் ஹனாயோ சம்பந்தப்பட்ட இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சின் குத்தகை அவரின் கணவர் ராமச்சந்திரன் முனியாண்டிக்கு வழங்கப்படவில்லை. மாறாக சிலாங்கூர் அரசின் குத்தகை வழங்கப்பட்டதில் தவறில்லை என்று SPRM தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி கூறி வந்த நிலையில் இந்த குத்தகை விவகாரத்தில் சில புதிய ஆதாரங்கள் கிடைத்து இருப்பதை தொடர்ந்து முழு வீச்சில் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக SPRM வட்டாரம் கூறுகிறது. தனது கணவர் ராமச்சந்திரனுக்கு தனது அமைச்சின் குத்தகையை ஹனாயோ வழங்கவில்லை என்பது உண்மைதான். ஆனால் தனது கணவருக்கு போக்குவரத்து குத்தகையை வழங்கியதாக கூறப்படும் சிலாங்கூர் மாநில அரசாங்கத்தில் 2013 ஆண்டு முதல் 2018 ஆண்டு வரை சட்டமன்ற சபாநாயகராக ஹனாயோ 5 ஆண்டு காலம் பதவி வகித்து இருக்கிறார். அத்துடன் சிலாங்கூர் அரசின் DRT போக்குவரத்து குத்தகைக்கான பரீட்சார்ந்த திட்டத்திற்கு ஹனாயோவின் கணவர் ராமச்சந்திரனின் கம்பெனியான ஏசியா மொபிலிட்டி டெக்னாலஜி சென்ட்ரல் நிறுவனத்தை தேர்வு செய்வதற்கு பொறுப்பேற்றுள்ள சிலாங்கூர் மாநில அரசின் ஆட்சிக்குழு உறுப்பினர் எங் ஜி ஹான் என்பவர் சிலாங்கூர் மாநில DAPயின் பொது செயலாளர் ஆவார். ஹனாயோவின் கணவருக்கு போக்குவரத்து திட்டத்திற்கான லைசன்ஸை வழங்கியிருக்கும் அப்பாட் எனப்படும் தரை பொது போக்குவரத்து கண்காணிப்பு ஏஜென்சியானது DAP பொது செயலாளர் ஆண்டனி லாக் அமைச்சராக இருக்கும் போக்குவரத்து அமைச்சின் கீழ் செயல்படும் ஓர் அமலாக்க நிறுவனமாகும். ஒட்டுமொத்தத்தில் ஹனாயோவின் கணவருக்கு சிலாங்கூர் அரசின் போக்குவரத்து குத்தகை வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் விவகாரத்தில் அதிகார துஷ்பிரயோகம் குறிப்பிட்ட அரசியல் கட்சியின் தலைவர்களுக்கு இடையில் பின்னி பிணைந்து யாருக்கும் தொடர்பு இல்லாததைப் போல் தோற்றம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இவ்விவகாரத்தில் மிகப்பெரிய அதிகார துஷ்பிரயோகம் நடந்து இருப்பதாக சந்தேகப்படுவதால் விழிப்பு அடைந்துவிட்டதாக கூறப்படும் SPRM அமைச்சர் ஹனாயோ கணவர் ராமச்சந்திரன் குத்தகை விவகாரத்தில் அதிகார துஷ்பிரயோகத்திற்கான அந்த லஞ்ச ஊழல் வேர்களை தற்போது கிளற தொடங்கியுள்ளதாக அந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அமைச்சர் ஒருவரின் கணவர் சம்பந்தப்பட்ட குத்தகையை SPRM விசாரணை தொடங்கியிருப்பதை அந்த ஆணையத்தின் துணைத் தலைவர் ஆணையர் அஹ்மத் குசைரி யஹ்யா உறுதிப்படுத்தியுள்ளார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பொட்டாலிங்ஜயா டாமான்சாரா டாமாயில் ஆற்றோரத்தில் கொலை செய்யப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட மூளை வளர்ச்சி குறைபாடு கொண்ட 6 வயது சிறுவன் ஜெயின் ராயன் அப்துல் மட்டின் கொலை தொடர்பில் கொலையாளியை கண்டுபிடிக்க முடியாமல் மர்மம் நீடித்து வந்த நிலையில் வழக்கின் திருப்புமுனையாக அந்த சிறுவனின் சொந்த பெற்றோரை போலீசார் கைது செய்துள்ளனர். கொலையாளி பற்றிய தகவல் அளிப்பவர்களுக்கு 20,000 வெள்ளி வெகுமதி வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டும் எந்தவொரு துப்பும் கிடைக்காத நிலையில் கடந்த 6 மாத காலமாக மர்மம் நீடித்த நிலையில் நேற்று வெள்ளிக்கிழமை காலை 11 மணி அளவில் புஞ்சா ஆலாமில் அந்த ஆட்டிசம் சிறுவனின் சொந்த தந்தையையும் தாயாரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த கைது நடவடிக்கை குறித்து மேல் விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. அந்த சிறுவனின் பெற்றோர் கைது செய்யப்பட்டு இருப்பதை சிலாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஹுசேன் ஓமார் உறுதிப்படுத்தியுள்ளார். அவர்களை 1 வார காலம் தடுத்து வைப்பதற்கு நீதிமன்ற ஆணை பெறப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜொஹூர் இடைக்கால சுல்தான் துங்கு இஸ்மாயில் இப்ராஹிமின் உடன் செல்லும் மெய்காவலர்களில் ஒருவரால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் ஒரு மாற்றுத்திறனாளியான ஹெயிலிங் ஓட்டுநரை போலீசார் விசாரணை என்ற பெயரில் ஒரு சந்தேக பேர்வழியைப் போல் நடத்தியதாக மலேசிய காது கேளாதவர் நல்வாழ்வு ஆலோசனை அமைப்பான டவுன் சாடியது. அந்த மாற்றுத்திறனாளியை விசாரணை செய்வதில் போலீஸ் துறை தொழில் ரீதியான நிபுணத்துவத்தை கடைபிடிக்கவில்லை என்று அந்த அமைப்பு குற்றம்
குற்றஞ்சாட்டியுள்ளது. மாலை மணி 5க்கும் 6க்கும் இடைப்பட்ட நேரத்தில் போலீஸ் நிலையம் வந்தடைந்த அந்த மாற்றுத்திறனாளியை போலீஸ் அதிகாரியின் அலுவலகத்திற்கு கொண்டு சென்றவர்கள் அந்த அறையிலேயே அவரை பல மணி நேரம் காக்க வைத்துள்ளனர் என்று அந்த அமைப்பு கூறுகிறது. அத்துடன் தன்னுடைய கைபேசியை ஒப்படைக்கும்படி அந்த மாற்றுத்திறனாளி கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார். எதற்காக அவரின் கைபேசி சோதிக்கப்பட்டது என்பதற்கான விளக்கம் அளிக்கப்படவில்லை. ஒட்டுமொத்தத்தில் தனது பாதுகாப்புக்காக புகார் கொடுக்க சென்ற ஒருவர் ஒரு சந்தேக பேர் வழியைப் போல் போலீசாரால் நடத்தப்பட்டுள்ளார் என்று அந்த அமைப்பு குற்றஞ்சாட்டியுள்ளது. அமெரிக்கா அலாஸ்காவில் டெனாலி பனி மலை சிகரத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் கடும் குளிரில் சிக்கி பரிதவித்த மலேசியாவை சேர்ந்த 3 மலையேறிகளில் ஒருவர் உயிரிழந்தார். 37 வயது ஜுல்கிஃப்லி யூசுப் என்ற மலேசிய மலையேறி கடந்த மே 29ஆம் தேதி உள்ளூர் நேரப்படி காலை 6 மணியளவில் உயிரிழந்ததாக மலேசிய ஆல்பைன் மன்றம் தனது முகநூலில் பதிவு செய்துள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 19,700 அடி உயரத்தில் உள்ள கால்பந்து மைதானம் என்ற பகுதியில் உள்ள பனிக்குகையில் தஞ்சம் புகுந்த ஜுல்கிஃப்லி யூசுப் சுயநினைவு திரும்பாமலேயே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிக தாழ்வான தட்பவெட்ப நிலையினால் கடும் குளிர் தாக்கி மூளை வீக்கத்திற்கு ஆளாகி அவர் உயிரிழந்து இருப்பதாக சவ பரிசோதனை முடிவில் தெரியவந்துள்ளது என்று மலேசிய ஆல்பைன் மன்றம் குறிப்பிட்டுள்ளது. இதில் 2வது மலேசியர் மீட்கப்பட்டு தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்த மன்றம் தெரிவித்துள்ளது. வெட்டிங் ஃபீவர் ஏற்பாட்டில் கிராண்ட் இந்தியன் வெட்டிங் எக்ஸ்போ 2024 ஜூன் 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை காலை 11 மணி தொடக்கம் இரவு 10 மணி வரை ஷா அலாம் IDCC அரங்கில் நடைபெறும். ப்ரீ வெட்டிங், போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, டெக்கோ, பிரைடல், கேட்டரிங் என பல திருமண சேவைகளை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள கிராண்ட் இந்தியன் வெட்டிங் எக்ஸ்போ 2024. பரிசான் நேஷனல் எனும் தேசிய முன்னணி உதயமாகி 50 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி அதன் தலைவர் டத்தோஸ்ரீ அஹ்மத் ஜஹீர் ஹமிடி இன்று தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். 1957ஆம் ஆண்டு நாடு சுதந்திரம் பெற்ற பின்னர் தேசத்தந்தை துங்கு அப்துல் ரஹ்மான் தலைமையில் உதயமான படகு சின்னத்தில் பெரிக்கத்தான் கூட்டணி கட்சி 1969ஆம் ஆண்டு மே 13 சம்பவத்திற்கு பின்னர் 1974ஆம் ஆண்டு ஜூன் 1 தேதி பரிசான் நேஷனல் எனும் புதிய பெயரில் நாட்டின் 2வது பிரதமர் துன் அப்துல் ரசாக் தலைமையில் தோற்றம் கண்டது. அம்னோ, மாசிசா மற்றும் மாயிகா ஆகிய 3 கட்சிகளின் அடிப்படையில் தொடங்கப்பட்ட துங்கு தலைமையிலான பெரிக்கத்தான் கூட்டணி 1974ஆம் ஆண்டு பரிசான் நேஷனல் என்ற பெயரில் புதிய கட்சிகளின் வரவாக பினாங்கை முதல் முறையாக கைப்பற்றிய டாக்டர் லிம் சாங் யூ தலைமையிலான கிராக்கான் பேரா மாநில அரசாங்கத்தை கைப்பற்றுவதில் சொற்ப இடங்களில் தோல்வி கண்ட DR சீனிவாசகம் தலைமையிலான மமுக எனப்படும் மலேசிய முற்போக்கு கட்சி மற்றும் கிளாந்தானை முதல் முறையாக கைப்பற்றிய முகமது அஸ்ரி பின் ஹஜி மூடா தலைமையிலான பாஸ் கட்சி ஆகியவை பரிசான் நேஷனலில் உறுப்பு கட்சிகளாக இணைந்தன. சபா சரவாவை தளமாக கொண்ட மேலும் பல கட்சிகளுடன் 11 உறுப்பு கட்சிகளாக செயல்பட்ட பரிசான் நேஷனல் 2018ஆம் ஆண்டு நாட்டின் 14வது பொது தேர்தலில் 60 ஆண்டுகளுக்கு மேலாக நாட்டை வழிநடத்தி வந்த ஆளும் கட்சி என்ற அடையாளத்துடன் படுதோல்வி கண்டு ஆட்சியை இழந்தது. இந்நிலையில் மலேசிய அரசியல் வரலாற்றில் ஒரு நீடித்த கூட்டணியாக பல பரிணாமங்களை கொண்டுள்ள பரிசான் நேஷனல் தோழமை கட்சிகளுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அம்னோ தலைவருமான அஹ்மத் ஜஹீர் குறிப்பிட்டுள்ளார். ஜொஹூர் மாநிலத்தில் 3 இடங்களில் உள்ள கேளிக்கை மையங்களில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனை நடவடிக்கையில் 129 தனிநபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாநில போலீஸ் தலைவர் கமிஷனர் எம். குமார் தெரிவித்தார். மூவார், தமான் நுசபிஸ்தாரி மற்றும் இஸ்கண்டார் புத்ரி ஆகிய பகுதிகளில் உள்ள கேளிக்கை மையங்களில் சோதனையிடப்பட்டதில்
GRO போர்வையில் ஒழுங்கீன நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக நம்பப்படும் 111 பெண்கள், 15 அந்நிய ஆடவர்கள், உள்ளூரை சேர்ந்த 2 ஆடவர்கள் மற்றும் ஒரு பெண் கைது செய்யப்பட்டதாக கமிஷனர் குமார் குறிப்பிட்டார். பின்னிரவு மணி 12:15க்கும் அதிகாலை 1:30க்கும் இடைப்பட்ட நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனை நடவடிக்கையில் 18க்கும் 47க்கும் இடைப்பட்ட வயதுடைய 129 பேர் கைது செய்யப்பட்டது மூலம் இசைக்கருவிகள், 4210 வெள்ளி ரொக்கம் உட்பட பல பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக கமிஷனர் குமார் தெரிவித்தார். தொடர்பு முறையில் ஏற்பட்ட இடையூறினால் நிலை குத்திய புத்ராஜயா வழித்தடத்திற்கான MRT ரயில் சேவை வழக்க நிலைக்கு திரும்பியுள்ளதாக அந்த ரயில் சேவையை வழிநடத்தும் நிறுவனமான ரேபிட் ரயில் சென்ட்ரல் பிர்ஹாட் அறிவித்துள்ளது. தொழில்நுட்ப குழுவினர் மேற்கொண்ட துரித பழுதுபார்க்கும் பணியினால் MRT ரயில் சேவை நேற்று இரவு 9:48 மணிக்கு வழக்க நிலைக்கு திரும்பியதாக அந்த ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. தனது ரயில் சேவை கட்டமைப்பில் புதியதாக தொடங்கப்பட்ட புத்ராஜயா வழித்தடத்திற்கான MRT ரயில் சேவையில் இடையூறு ஏற்பட்டு பயணிகள் பாதிக்கப்பட்டதை தாங்கள் கடுமையாக கருதுவதாக அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.